வணக்கம். இது ஹிந்துஸ்தானோட யூடியூப் தமிழ் பேஜ். இதில் வரைகிற பொருட்கள் அண்ட் பெயிண்டிங் சமாச்சாரங்கள் எல்லாமே நம்ம பேசுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த 35 ரூபா குவாஷுக்கும் 1000 ரூபா குவாஷுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. திறந்து பார்த்தா இவ்வளோண்டு சிப்ஸு இவ்வளோ காற்று இருக்கும். அது மாதிரி தான் இந்த பெயிண்ட்டு. விலை கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வேலை நடக்கணும் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னா இது ஓகே. பட் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஃபினிஷ் இதில் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிக்மெண்ட் நிறைய வச்சுருப்பாங்க அண்ட் பைண்டர் கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சிப்ஸ் பற்றி பேசினோம் இல்லையா? ஸோ இது எப்படின்னா, இந்த சிப்ஸ் பேக்கில் ஃபுல்லாக சிப்ஸ் இருக்கும், காற்று ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வித்தியாசம். அண்ட் இதில் நீங்கள் இதில் 4 ட்ராப்பில் நீங்கள் அச்சீவ் பண்ணுற கவரேஜை இதில் 1 ட்ராப்லேயே நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. அண்ட் இப்போது இதில் கலர் மிக்ஸ் பண்ணும் போது இதில் வர கலர் மிக்ஸ் ரொம்ப பியூராக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ 1000 ரூபாக்கும் 35 ரூபாக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ டெஃபினட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க்கெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாக எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கலர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போது எதுக்கு பேசிக்கிட்டு இதை நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா? ஸோ நம்ம இதுக்கு ஒரு டெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாக்ல எதுக்குன்னா, அந்த எவ்வளோ ஒப்பேக்காக இருக்குது, எவ்வளோ கவரேஜ் கிடைக்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட் குவாலிட்டி குவாஷை ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இது எவ்வளோ தண்ணியாக அப்படியே ஆடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பேலட்டில் போர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி மாதிரி உள்ள பேலட்டில் ஃபில் ஆகிருக்கு. ப்ராபிலிட்டி இதில் கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ண போகிறேன். இது பயங்கரமாக ஒரு வாசனையும் வருது, அது கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கே தெரியுது, நான் இதை சின்னதாக அப்ளை பண்ணும் போது நல்லா இருந்தது பார்க்க. பட் நான் இதை ஸ்ப்ரெட் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கலர் அந்த பிளாக்கை ஃபுல்லாக ஒப்பேக்காக மறைக்கவே இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கீழே இருக்கிற கலர் தெரிஞ்சிட்டே இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ இது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது காய இன்ஃபேக்ட் ரொம்ப லைட் ஆகிடும். ஸோ இது நான் காயறதுக்கு வெயிட் பண்ணி இன்னும் ஒரு லேயர் போட்டால் தான் இது ஃபுல்லாக ஒப்பேக்காக ஆகும் இது. ஸோ உங்களுக்கு அந்த கருப்பு கலர் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது ஒரு கோட் இது பத்தாது. இதோட நம்ம ஒரு கலரையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு ரெட் கலர், நல்ல குவாலிட்டி கலர் தான் எடுக்கிறேன். ஸோ அதில் இந்த ஒயிட்டை மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெட் கலர் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதில் ஜஸ்ட்டு நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் கலர். அண்ட் இதோட ஒயிட்டை நான் நிறைய எடுக்கிறேன். பாருங்கள், ஒரு ஆல்மோஸ்ட் 3 தடவை இந்த ஒயிட்டை நான் அப்ளை பண்ணிட்டேன். பட் இப்போவும் இது ரொம்ப டார்க்காக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கலரு. இன்னும் லைட்டாக பேஸ்டல் கலர் வேணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணால் தான் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு 5 தடவை நான் வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரஷ்ஷால். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. இப்போவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி அந்த கவரேஜு, அந்த ஃபினிஷ் ஒரே மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா, நான் வைக்கும் போதே உங்களுக்கு அந்த பிளாக் கலர் உடனே தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டைரெக்டாக இதுலேருந்து எடுத்து போடுறேன். அதையும் ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணிடலாம், எப்படி கலர் அதை ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. ஸோ இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாமா எவ்வளோ ஒப்பேக்காக இருக்குது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணனே கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் கவரேஜ் கிடைக்கவே இல்லை. ஸோ பாருங்கள், இது ஒயிட் ஆஸஸ் நான் அப்ளை பண்ணது, இது கலரோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணது. பாருங்கள், உங்களுக்கு காய உங்களுக்கு அந்த பிளாக் அது அப்படியே சீத்ரூவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணோன்னே
இந்த மாதிரி ஒரு கவரேஜ் கிடைக்குது. பட் அப்போ கூட வந்து உங்களுக்கு அந்த கருப்பு கலர் கண்டிப்பாக தெரியுது பேஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணும் போதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும் போது கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த விலை கம்மியான வாஷில். ஸோ இப்போ நம்ம வந்து 1000 ரூபா வாஷை ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம திக்காக இருக்குங்க இந்த பெயிண்ட்டு. ஸோ நான் கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன், பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம இதே கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம் அண்ட் இதே அப்ளிகேஷன் திருப்பி பண்ண போகிறோம். இதே டெஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கிற மாதிரியே நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ ஒப்பேக்காக இருக்குன்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன். ரொம்ப கொஞ்சோண்டு தான் நான் பெயிண்ட்டை எடுத்ததே. ஸோ உங்களுக்கு தெரியுதா இந்த வெயிட்டுக்கும் இந்த வெயிட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு? பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ வச்ச கலர் வந்து உங்களுக்கு நல்ல ஒப்பேக்காக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் இதில் கிடைக்கும். பாருங்கள் இது இன்னும் ஈரமாக இருக்குது, காய காய இன்ஃபேக்ட் நல்ல ஒப்பேக்காக மாறிடும். இப்போ நம்ம இன்னொரு கலரோட மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் டைரெக்டாக கொஞ்சம் இந்த ரெட்டியே மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு இதே மாதிரி எடுத்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ மிக்ஸ் பண்ண போதே பாருங்கள் இது நல்ல திக்காக இருக்குது. ஸோ இதில் நான் வந்து எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள் எவ்வளோ ஒப்பேக்காக இருக்குது. கீழே இருக்கிற கருப்பு பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியவே இல்லை. அண்ட் அவ்வளோ கவரேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் மார்க் பயங்கரமாக தெரியுது. இதில் வந்து ரொம்ப மினிமலாக இருக்குது உங்களுக்கு. கலர் கூட கண்ணில் ஒத்துற மாதிரி இருக்குது. ஸோ இதில் ஸ்ட்ரீக்ஸ் எதுவுமே இல்லை, லைன்ஸ் நிறைய இல்லை இதில் கம்பேர் பண்ணும் போது. ஸோ காயும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒப்பேக்காக இருக்குது. இது எப்படி இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பிளாக்ல நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இதுவே வந்து நான் ஒயிட்டில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சின்ன பாக்ஸ் தான். ஸோ இதுலேயும் வந்து எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பிக்மெண்ட்டை இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒயிட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டார்க்கர் அண்ட் லைட்டர் டோன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுது லைட் அண்ட் டார்க் வந்து ஹைலைட் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள், பர்டிகுலர்லி ஃப்ளோரல்ஸ் வரைகிற போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவே வந்து நம்ம ஸ்டூடெண்ட் குவாலிட்டியில் மிக்ஸ் பண்ணதை வந்து நான் பக்கத்துலேயே வைக்கிறேன். இது வந்து இந்த ரெகுலர் போஸ்ட் கலரோட மிக்ஸ் பண்ணது. இதை வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பக்கத்துலேயே தெரியுது உங்களுக்கு இதில் ரொம்ப தண்ணியாக இருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஒயிட் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து பெட்டராக ஆக்குமாங்கிறத பார்க்குறதுக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியுது இதோட ஆட் பண்ணாலும் வந்து அதோட ஃபுல் எஃபெக்ட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதே பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இந்த விளக்கம்மி வாஷில். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சில கலைப்பொருட்கள் ஏன் விலை ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் சிலதெல்லாம் ஏன் விலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. அந்த பிக்மெண்ட்டோட குவாலிட்டி அண்ட் அதில் அவங்க போடுற பைண்டர் அண்ட் எவ்வளோ பைண்டர் போடுறாங்க, எவ்வளோ பிக்மெண்ட் ஆட் பண்ணுறாங்க, அதோட அந்த ரேஷியோ. ஸோ நிறைய நல்ல குவாலிட்டி பிக்மெண்ட்டும் பைண்டரும் கொஞ்சம் அளவாக வந்து போடும் போது அதோட விலை ஜாஸ்தி ஆகுது நேச்சுரலாகவே. அண்ட் அதே மாதிரி விலை கம்மியாக கொடுக்கணும், மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணும் போது அதை கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்துடுது. ஸோ உங்களுக்கு 35 ரூபா ஐட்டத்துக்கும்
அண்ட் 1000 ரூபா ஐட்டத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறத நீங்கள் க்ளீனாக பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட விரும்பின ஆர்ட் ப்ராடக்டை பிக் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஆவலுடன் காத்திருங்கள். அண்ட் எங்களோட பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவோட அடுத்த வாரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.